ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ, சரிங்களா? அதாவது புதுசா வந்து நான் பிளவுஸ் கத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், மெட்டீரியல் வந்து கொஞ்சம் விரிவடையும். முன்பக்கம் பேக் பார்ட் ஒரே சேம் அளவு தான், ஸ்லீவும் வந்து சேமா தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால நேர் கட்டிங் நீங்க கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க கத்துக்கிறத கொஞ்சம் ஈஸியா உங்களால வந்து கத்துக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து கத்துக்கிறது பெஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து, சரிங்களா? இப்போ நேர் கட்டிங் பிளவுஸ் யார் போடுவாங்க அப்படின்னு கேட்டா, மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்க, அதாவது ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்க வந்து போடுவாங்க. சின்ன வயசுலயும் போடுறாங்க. நேர் கட்டிங் பிளவுஸ் யார் போடுவாங்க அப்படின்னு கேட்டா, மேக்சிமம் பார்த்தா கொஞ்சம் பெரிய வயசு, சரிங்களா? அதாவது 50 வயசுக்கு மேல மேக்சிமம் பார்த்தா நேர் கட்டிங் பிளவுஸ் யார் போடும். நேர் கட்டிங் பிளவுஸ் அப்படிங்கிறது 40 to 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சிலர் வந்து விரும்புறாங்க, சரிங்களா? சில பேர் வந்து சின்ன வயசுக்காரங்களும் விரும்புறாங்க. அது அவரவருடைய உடல் அமைப்பை பொறுத்து அவங்க வந்து விரும்புறாங்க, சரிங்களா? பட் பிகினர்ஸா இருக்கிறவங்க, ஸ்டிச் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நேர் கட்டிங் வந்து கத்துக்கலாம். நேர் கட்டிங் வந்து அம்மாக்கள் வந்து சில பேர் போட நேர் கட்டிங் பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அவங்க ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் போடலாம். அல்லது மாமியார் அத்தை வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் போடலாம். அப்படி இல்ல அவங்க எல்லாமே வந்து கிராஸ் தான் போடுறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பிளவுஸினுடைய அளவுகளை அப்படியே எடுத்து நம்ம நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நேர் கட்டிங்ல 2 டைப் இருக்கு, சரிங்களா? நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ் எப்படி கட் பண்றோமோ அதே டைப்ல நம்ம மெட்டீரியலை மடிச்சு போட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். அடுத்து இப்ப நம்ம கட் பண்ண போற மெத்தட், இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் குறைவா இருந்தாலும் நம்ம வந்து கச்சிதமா, அதாவது மெட்டீரியல் வந்து வேஸ்ட் பண்ணாம, மெட்டீரியல் கட் பண்றோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ற பிட் வந்து வேஸ்ட் ஆகாம கரெக்டா வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம மார்க் பண்ணக்கூடிய மெத்தட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க எப்பவுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா 36 சைஸ் பிளவுஸ், சரிங்களா? அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பிளவுஸ் சைஸ் என்னென்ன அளவுகள் வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மெட்டீரியலை இது மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிற பட்சத்துல நினைச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டா அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி நீட்டா அயன் பண்ணிட்டு நீங்க நீல வாக்குல ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து 2x2 கிளாத் ஆக நான் வந்து நினைக்கல, அப்படியே வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிருக்கேன். சுருக்கங்கள் இருந்ததுன்னா மட்டும் அயன் பண்ணிக்கோங்க.
இப்படி நீல வாக்குல ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லயும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கரப்பகுதி வந்து இந்த மாதிரி ஓப்பனா இருக்கணும் நம்மளுடைய ஆப்போசிட்ல. அடுத்தது இது வந்து ராங் சைடு உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து மாறவே கூடாது. ஆக்சுவலா வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வர்றதே நம்ம பீஸ் வந்து எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது மேல் பகுதி வந்து மேல் பக்கமும் உள்பக்கம் வந்து இது மாதிரி உள்பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க மாறாம அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ்க்கு தெரியாதனால நான் அதை வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த கரப்பகுதியில இருந்து நம்ம வந்து அளவுகள் வந்து மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கரப்பகுதியில இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்மளது வந்து 36 சைஸ் பிளவுஸ் சொன்னோம் இல்லைங்களா, 36 வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்பர் செஸ்ட் அப்படிங்கிறப்ப 4 இன்ச் வந்து ஃபார்முலா படி நம்ம வந்து பிளஸ் பண்ணணும். அப்ப 40 இன்ச், 40 4ஆல டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் கிடைக்கும். அப்ப 10 இன்ச் தான் செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, 4 இன்ச் பிளஸ் பண்றதும் 4ஆல டிவைட் பண்றதும் ஃபார்முலா. சரிங்களா, 36 பிளஸ் 4 டிவைடட் பை 4. சரிங்களா, இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச் கிடைக்கும். 10 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம தையலுக்கான அளவு. அதாவது சரியான அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்காக விடுவோம் இல்லைங்களா, அதாவது பிரிச்சு விடணும், நம்மளுக்கு உடல் வந்து கொஞ்சம் பருமன் ஆயிருச்சு பிரிச்சு விடணும் அப்படின்னா இந்த 1.5 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா, ஒரு 2 தையல் பிரிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உடல் கொஞ்சம் பருமனா இருக்கு, ஒரு 6 மாசம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு உடல் வந்து கொஞ்சம் பருமனா இருக்கு, நம்மளுக்கு பிளவுஸ் வந்து டைட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுல 2 லைன் வந்து பிரிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த 1.5 இன்ச். சரிங்களா, இதே போல நம்ம ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மெட்டீரியல் ஃபுல்லா மேல் பக்கமா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப தையலுக்கான அளவு மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த லைனை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீல வாக்குல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மீத இருக்கிற கிளாத்தை இந்த சைடுல விட்டுறலாம். இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த சைடுல விட்டுருங்க. கரெக்டா பாருங்க, இந்த லைனோட நான் வந்து ஃபோல்டு பண்ணிருக்கேன். இந்த லைனோட நான் வந்து மடிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, கரெக்டா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம நேரா எடுத்து விட்டுட்டோம். ஃபோல்டிங்ல இருந்து சரியான அளவு கரெக்டா இந்த மாதிரி நம்ம சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுட்டோம். இப்போ கீழ்பகுதி ரா எட்ஜ் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டா நேரா ஸ்ட்ரைட் கீழ்பகுதியில மெட்டீரியல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க.
ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறனால நான் வந்து கட் பண்ணல. சரிங்களா? இப்போ பேக் ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்பக்கம் மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். சரியா 1.5 இன்ச் வந்து போதுமானது. வேணும்னா நீங்க 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்னஸா நம்ம வந்து நல்லா திக்கா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுனால பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்ல திக்னஸா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். பட் 1.5 இன்ச்ங்கிறது கண்டிப்பா வேணும். சரிங்களா? 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த லைன்ல இருந்து தான் நம்ம பேக் ஹைட் மார்க் பண்ணணும். பேக் ஹைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 13 தான் வருதா? 13 வைக்கணுமே. துணியிலே வேண்டியது. இப்போ பேக் ஹைட் வந்து மார்க் பண்ணணும். பேக் ஹைட் அப்படிங்கிறது சரியா நம்மளுக்கு 13.5 இன்ச். சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் தேவை இல்லைங்களா? அந்த 1/2 இன்ச் இந்த சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமா 1/2 இன்ச் ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்பக்கம் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணோம். சரியான உயரம் மார்க் பண்ணோம். ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஹைட் பிளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கழுத்து அகலம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணலாம். சரிங்களா? அதாவது 2.25 ஒரு பாயிண்ட் வந்து இந்த பிளவுஸ்க்கு சரியானதா இருக்கும். பட் நான் வந்து 2.25 தான் மார்க் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு நெக் வந்து ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால 2.25 இன்ச் தான் நான் வந்து மார்க் பண்றேன். ஷோல்டர் வந்து கலடுது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து சொன்னாங்க. ஆக அந்த ஷோல்டர் ஃபால் வராம இருக்கிறதுக்காகவும் நெக் வந்து ஃபிட்டா இருக்கிறதுக்காகவும் நான் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன் இந்த மேல் கோட்ல. சரிங்களா? 2.25 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதே போல இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நெக் லைன் இந்த சைடு வரும் இல்லைங்களா? இப்போ வந்து நெக் அந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். இந்த லைன் பினிஷ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இங்க நான் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் வந்து நெக் லைன் பினிஷ் பண்ண இருந்தா போதுமானது. இப்ப ஷோல்டரோட சரியான அளவு. சரிங்களா? ஷோல்டரோட சரியான அளவுன்னு பார்த்தா 2.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன் தையலுக்கு. எதுக்காகனா இந்த பக்கம் ஸ்லீவ் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டரோட அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா? இந்த பிளவுஸ்ல பாருங்க, இந்த நெக்லைன் வந்து பினிஷ் பண்றதுக்காக 1/4 இன்ச் விட்டோம். இந்த சைட்ல 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து இந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணணும். இதுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இங்க நான் 1/4 இன்ச், இங்க நான் 1/2 இன்ச். பட் இதுக்கு முந்தின பதிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சையும் இந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து நான் 3/4 இன்ச்சா வந்து மார்க் பண்ணிடுவேன். சரிங்களா? இப்ப பிகினர்ஸ்க்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல 1/4 இன்ச் கரெக்டா விட்டுட்டோம். இந்த இடத்துல 1/2 இன்ச் கரெக்டா விட்டுருக்கோம். அந்த இடத்துல குறிச்சதை அப்படியே நீங்க தையல் ஓட்டினீங்கனாலே போதுமானது. சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துருங்க. இப்ப ஹாஃப் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் தான். சரிங்களா? நம்ம சேமா 3/4 இன்ச் வந்து இந்த சைட்ல பிளஸ் பண்ணாலும் சரி, இல்ல தனித்தனியா 1/2 இன்ச் 1/4 இன்ச் தனித்தனியா பிளஸ் பண்ணாலும் டோட்டல் ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5.5 இன்ச் தான் கிடைக்கும். சரிங்களா? அந்த 5.5 இன்ச் அப்படியே கீழ்ப்பக்கமா தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்ப ஆம்கோல் லென்த், ஆம்கோல் நீளம் அப்படின்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கோங்க. மேல லைன்ல இருந்து, சரிங்களா? மேல் லைன்ல இருந்து கீழ்ப்பக்கமா மார்க் பண்றோம்.
ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ரவுண்டு டிரா பண்ணிக்கலாம். எட்டரை வருது, 7:30 வந்துச்சு. ஆம்கோல் ரவுண்டு சரியா இருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. இந்த லைன்ல இருந்து செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் தேவைப்படுது. 8.5 இன்ச் இருக்கு சரிங்களா. ஒரு 1/4 இன்ச்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே வந்து 1/2 இன்ச் வருது அப்படின்னா ஆம்கோல் லென்த் 5.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 5.5 5.25 மாத்திக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுருங்க மேல் பக்கமா. அடுத்து நம்ம ரவுண்ட் போட்டு டிரா பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் வந்தது 8.25 இன்ச் வரும் சரிங்களா. இப்ப நம்மளுக்கு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது சரிங்களா. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து 1 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமா தள்ளி நம்ம வந்து சைடு ஜாயிண்ட் தையல் வந்து இந்த சைடுல போட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. நம்ம சைடு தையல் போடும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமா தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் அப்படிங்கிறது 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2.25 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லயே இந்த மாதிரி வந்து பேக் நெக் டிரா பண்ணிக்கலாம். இப்ப அளவு பிளவுஸ் வந்து கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டா சேமா வச்சுட்டு, ஷோல்டர் 2 தையலையும் சேமா வச்சுட்டு இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட பேக் நெக்கோட சென்டர் சரிங்களா. இந்த பேக் நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா இந்த மார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க்கிங் நேர் இந்த மார்க்கிங் சரியா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த 1/4 இன்ச் கேப்ல இந்த மாதிரி அளவு பிளவுஸை வச்சுட்டே வாங்க. பாருங்க சரியா வந்து நம்மளுக்கு பாருங்க சரியா நம்மளுக்கு இந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஃபோல்டிங் நேர் வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இந்த வளைவு வந்து சரியா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதிரி வளைவுகள் சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ வந்ததுன்னா நீங்க இந்த லைனை கொஞ்சம் மேல் பக்கமாவோ அல்லது கீழ் பக்கமாவோ டிரா பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிக்கும். இது மாதிரிதான் பேக் நெக் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்ப பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நெக் பகுதியில இருந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்க வேண்டிய லைனையும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இதுல என்ன டிப்ஸ் வந்து நிறைய இருக்கு சரிங்களா. அதாவது இந்த சைடு உயரம் அதிகமா இருந்தது அப்படின்னா லைட்டா வந்து கிராஸ் எடுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். எந்த பிளவுஸ்க்கு அப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி 8.5 இன்ச் இருக்கு பாத்தீங்களா, சைடு உயரம் 8.5 இன்ச் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல, அதாவது சைடு உயரம் 8.5 இன்ச் இருக்கு சரிங்களா, இந்த லைன் வரைக்கும் 8.5 இன்ச், இதுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் எடுக்கணும் சரிங்களா.
இப்ப இந்த பிளவுஸ்ல நம்ம கிராஸ் எடுக்கல, ஏன்னு கேட்டா சரியா 8.5 இன்ச் தான் இருக்கு, அதனால கிராஸ் வந்து எடுக்க தேவையில்லை. ராங் சைடும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடுல தான் பேக் வந்து கட் பண்ணோம். இப்போ இந்த சைடுல ஃப்ரண்ட் கட் பண்ண போறோம். மெட்டீரியலை இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ண நம்ம கட் பண்ண பேக் பார்ட் அந்த மாதிரி எடுத்து கரெக்டா அந்த ஷோல்டர் மார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷோல்டர் நேரு சரியா வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடும் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல இந்த சைடுல உள்பக்கம் வந்து மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்டீரியல் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கமா நம்மளது இருந்து இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ இருந்தது அப்படின்னா அளவுகள் வந்து மாறிடும், மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல இல்லாம போயிடும். சரிங்களா, அதனால கரெக்டா இருக்கா அப்படிங்கறத கரெக்டா வந்து கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் இந்த இடத்துல மீட் பண்ணுச்சு இல்லைங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு உயரம் இது ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து வெளியில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இந்த லைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வரும். ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பிளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸின் முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 5.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 5.25 அல்லது 6 எவ்வளவு இன்ச்சஸ் தேவையோ அவ்வளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் பார்ட்ல டிரா பண்ண லைன் கரெக்டா வந்து இந்த இடத்துல மார்க்கிங் ஆயிருக்கு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரா பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதாவது ஒரு 2 பாயிண்ட் உள்பக்கமா இந்த நம்ம பேக் நெக்கினுடைய ஹைட்ல சென்டர், சரிங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட 2 பாயிண்ட் உள்பக்கமா வர்ற மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு வளைவை எடுத்தீங்க அப்படின்னா நெக் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நெக்ஸ்ட் கீழ்பக்கம் டிரா பண்ணும்போது இந்த மாதிரி வந்து டிரா பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரண்ட் ஹைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தா 11.5 இன்ச் வந்து சரியான அளவு. சரிங்களா, ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக, இந்த தையல்ல இருந்து சரியான அளவு 11.5 இன்ச், இதுக்கும் கீழே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. சரிங்களா, இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக. அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச். டோட்டலா 12.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக, சரியான அளவு 11.5 இன்ச், இந்த இடத்துல இருந்து 11.5, 1/2 இன்ச் மறுபடியும் இந்த பட்டி வந்து ஜாயின் பண்றதுக்காக. அப்ப டோட்டலா மேல எட்ஜ்ல இருந்து கீழ்பக்கம் எட்ஜ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல அதே போல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 12.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்னர்ல, சரிங்களா, கார்னர்ல 1.5 இன்ச் மேல் பக்கமா மார்க் பண்ணிக்கலாம் யோக் பாட்டினுடைய வளைவுக்காக. அதே போல இந்த இடத்துலயும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டு, சரிங்களா, கட்டுன்னு சொல்லுவோம். இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம எல்லா பிளவுஸ்க்குமே இந்த 1.5 இன்ச் போதுமானது. ஏன்னு கேட்டா இந்த வளைவுகள் சேமா தான் வரும். சரிங்களா, அதாவது யோக் பாட்டினுடைய வளைவு, இந்த வளைவு வந்து பட்டியினுடைய வளைவு அப்படிங்கிறது 1.5 இன்ச் இருந்தா எல்லாத்துக்குமே வந்து போதுமானதுதான். சிலருக்கு மட்டும்தான் மாறும், அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் மாறும். மற்றபடி எல்லாத்துக்குமே, அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கிற 60 வயசு 65 வயசு இருக்கிற வரை
15 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும் பொழுது கிராசிங், அதாவது கட்டினுடைய 15 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு சரிங்களா, அனைவருக்குமே நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த இடத்துல யோக் பாட்டினுடைய வளைவு வந்து டிரா பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா போதுமானது சரிங்களா. இப்ப இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் அப்படின்னு பார்த்தா நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது அவரவருடைய பிரஸ்ட் சைஸை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 இன்ச்சா 1.5 இன்ச்சா அல்லது 2.5 3 இன்ச்சா அப்படிங்கிறது அவரவருடைய பிரஸ்ட் சைஸை பொறுத்து தான். இந்த அளவு கண்டிப்பா மாறும். பிளவுஸ்ல முன்பாட்ல ரொம்ப முக்கியமான அளவு அப்படின்னா இந்த டாட் தான் சரிங்களா. இந்த டாட் தான் இந்த பிளவுஸ வந்து நிர்ணயிக்கிறது. இது சிறு இதை கம்மியா மார்க் பண்ணணுமா அதிகமா மார்க் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா. அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். அவங்களோட பிரஸ்ட் சைஸை பொறுத்து தான் முடிவு பண்ணணும் சரிங்களா. அளவு பிளவுஸ்ல அளவுகள் எடுத்துக்கோங்க, மேக்சிமம் சரியா வரும். சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா. ஒரு டைம் வந்து கரெக்டா வச்சு பாருங்க. சரியா இருந்தது அப்படின்னா அதே அளவு வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி சரியா இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் பிளஸ் பண்ணவோ அல்லது மைனஸ் பண்ணவோ செஞ்சுக்கோங்க. ஆனா முதல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அளவுகள் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த அளவை கண்டிப்பா வந்து நோட்ல நோட் பண்ணி வச்சிருங்க சரிங்களா. நோட்ல எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த டைம் வந்து நீங்க ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால அளவுகள் என்ன பிளவுஸ் நீங்க கட் பண்ணாலும் சரி அந்த அளவுகளை பேரும் அவங்களுடைய பேர் போட்டு கண்டிப்பா வந்து அளவுகளை எழுதி வச்சிருங்க. அதே போல நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படிங்கிறதையும் வந்து எழுதி வச்சிருங்க. அப்பதான் அடுத்த டைம் ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அளவுகள் மார்க் பண்ணிட்டோம், லைன் போட்டுக்கலாம். இது வந்து கிராஸினுடைய அளவு லைன் போட்டோம். இந்த பக்கம் யோக் பாட்டினுடைய வளைவுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி வளைவு போட்டோம். இப்ப இந்த 2 மார்க்கிங்கும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி எடுத்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டெப்த் எடுக்கணும் சரிங்களா. டெப்த் எடுக்கிறதுல நிறைய ப்ராப்ளம். டெப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மேல் பக்கம் இருந்து லைட்டா கிராஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. கரெக்டா அந்த சி மாதிரி ஒரு வளைவு தான், லைட்டா எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த மார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு உள்பக்கமாவே நம்ம வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிரணும் சரிங்களா. கரெக்டா இந்த ஸ்பேஸ்ல மட்டும் தான் நீங்க டெப்த் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெப்த் எதுக்காகன்னு கேட்டா முன் பக்கத்துல இந்த சுருக்கம் வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த டெப்த் சரிங்களா. இது வந்து பேக் பார்ட்டினுடைய அளவு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அளவு சரிங்களா. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். இதுல ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 பாயிண்ட் அகலத்துல சரிங்களா, இது மாதிரி 2 பாயிண்ட் அகலத்துல கிராஸ் வைஸ்ல ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது சரிங்களா. ஹைட் வந்து ஃபுல்லா இருக்கணும். யாரு